அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்து விப்பிங் க்ரீம் எப்படி பர்ஃபெக்டாக பீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதை பீட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் அடியில் வச்சு அதில் கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன். அடியில் வந்து நம்ம க்யூப்ஸ் ஆர் ஐஸ் வாட்டர் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு நம்ம விப்பிங் க்ரீம் சேர்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ண போகிற பிராண்ட் வந்து பில்ஸ்பெரியில் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்து ஓப்பன் பண்ணணும். ஏன்னா சீல் பண்ணி திரும்பி நம்ம வைக்கும்போது இது ரொம்ப நாளைக்கு ஸ்டே ஆகணும். அந்த அளவுக்கு கவர் பண்ணி வைக்கணும். ஸோ கரெக்டாக டேர் பண்ணாமல் கரெக்டாக அதை பர்ஃபெக்டாக ஓப்பன் பண்ணணும். திருப்பி அதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா விப்பிங் க்ரீம் வந்து ஈஸியாக ஸ்பாயில் ஆயிரும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் பீட் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸ்டோர் பண்ணுறதை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். நம்ம வந்து நல்ல ஃப்ரீசரில் வைக்கணும். மெயினாக ஃப்ரிட்ஜ்னால் கீழே வச்சிடக்கூடாது, ஃப்ரீசரில் வைக்கணும். யூஸ் பண்ணும்போது அதை எடுத்து கீழே வச்சு ஒரு 6 மணி நேரம் கழித்து தான் அதை வெளியே எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ அடியில் வந்து நான் ஐஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். இந்த மெல்ட் ஆகாமல் இதை பார்த்துக்கணும் அதுக்காக. ஸோ பீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ ஸ்பீடில் வச்சு இதை ஸ்லோவாக பீட் பண்ணிக்கணும். ஒரு ஒன் மினிட்க்கு கொஞ்சம் ஃப்ராத்தி ஆகிற வரைக்கும், இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சிலேருந்து லேசாக மாறுற வரைக்கும் நம்ம வந்து லோ ஸ்பீடில் வச்சு இதை அடிச்சுக்கலாம். இதை அடித்து அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் ஏற்றி நம்ம வந்து இதை பீட் பண்ணணும். ஒரேடியாக வந்து இதை பீட் பண்ணோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வராது. அதனால் வந்து ஸ்லோவாக பீட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து அதை ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ விப்பிங் க்ரீமில் வந்து இப்போ நான் பவுடர் சுகர் ஆர் ஐசிங் சுகர் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தான் பீட் பண்ண போகிறேன். 3/4 கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்கும். காமனாக நம்ம அப்படியே இருக்கிறத வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து விப்பிங் க்ரீமில் அந்த டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் சுகரோடது. ஸோ வந்து நான் இப்போ இப்படி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். ஹை ஸ்பீடில் வச்சு அப்படியே பீட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி இதில் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து முக்கியமாக அதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு பீட் பண்ணக்கூடாது. கிச்சன்லேயோ இல்லை ஹீட்டான இருக்க இடத்துலையோ வந்து நம்ம இதை பீட் பண்ணோன்னா இது மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு வந்து கேக் மேலே வைக்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது. ஸோ அந்த பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னா வந்து நம்ம ஏசி ரூம்லேயோ இல்லை கோல்டாக இருக்கிற ஒரு இடத்துலையோ வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூலாக இருக்க இடத்துல வச்சு இதை பீட் பண்ணாதான் வந்து இது வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து சாஃப்ட் பீக்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சாஃப்ட் பீக்ஸ் தான் கிடைக்கிது. இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கும். அந்தளவுக்கு இதை திருப்பி அடித்து எடுத்துக்கணும். க்ரீம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பீட்டரே வந்து திணறும். நம்ம அடிக்கும்போது அவ்வளோ ஸ்டிஃபாக ஆயிரும் நம்மளோட க்ரீம். ஸோ இந்த பார்க்கும்போது இந்த லேயர்ஸ் எல்லாம் வருதுல்ல, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பீட்டரை எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் நம்மளுக்கு வரணும். இப்போ வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு க்ரீமை எடுத்து அதை திருப்பி பார்த்தாலோ இல்லை பவுலை அந்த மாதிரி டில்ட் பண்ணி நம்ம தலைகீழாக ட்ரை பண்ணி பார்த்தாலோ இந்த விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் கூட கீழே விழுகாது. அதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே வந்து நம்ம கலர்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம விருப்பம் போல் நம்ம வந்து கேக் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து விப்பிங் க்ரீமை வந்து ஒரு கேக்குக்காக நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.